the role of phytochemicals in futuristic development of smart materials என்ற தலைப்பிலே இன்றைய தினம் இந்த கருத்தரங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த கருத்தரங்கத்திற்கு தலைமை பொறுப்பேற்று ஒரு சிறந்த உரையை கொடுத்துவிட்டு சென்றிருக்கின்ற அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் திரு ப்ரொஃபசர் டாக்டர் வேல்ராஜ் அவர்களே, காலத்தின் கட்டாயமோ தெரியவில்லை அல்லது அறிவியலுடைய டெவலப்மெண்ட், சயின்டிஃபிக் டெக்னாலஜியுடைய டெவலப்மெண்ட்டோ ஏதோ ஒன்ற காரணம் தெரியவில்லை. இன்றைய இளைய சமுதாயம் தங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை எல்லாம் தவறான வழிகளிலே சென்று கொண்டிருப்பவர்கள் எல்லாம் சரியான ஒரு வழிக்கு அழைத்து வந்து கொண்டிருக்கின்ற, அப்படி சொல்வதை விட இழுத்து வந்து கொண்டிருக்கின்ற இன்றைய கருத்தரங்கத்தினுடைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் சுப்பிரமணியன் அவர்களே, எப்பொழுதெல்லாம் பட்டிமன்றம் பார்க்கின்ற பொழுதெல்லாம் எனக்கு ஒரு ஆதங்கம் உண்டு. என்றாவது ஒரு நாள் இவருடன் ஒரு மேடையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று. அது இன்றைக்கு நிறைவு பெற்றதாக நினைக்கின்றேன். அதற்காக அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துறை கெமிஸ்ட்ரி வேதியியல் துறை தலைவர் மற்றும் ஆர்கனைசிங் செக்ரட்டரி ஆனந்தகுமார் மற்றும் ராஜேஷ் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்திலே தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். அண்ணா யூனிவர்சிட்டி பல்வேறு சிறந்த அறிவியல் வல்லுநர்களை, பொறியாளர்களை உருவாக்கிய ஒரு பல்கலைக்கழகம், உருவாக்கி கொண்டிருக்கின்ற ஒரு பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்திலே உங்களுடன் கலந்துரையாடுவதிலே நான் உள்ளபடியே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பைட்டோகெமிக்கல்ஸ் உடைய ஆராய்ச்சி என்பது பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கிய ஒன்று. ஆனால் இப்பொழுதுதான் அது மிகவும் அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் மக்களுக்கு பயன்படக்கூடிய மாடர்ன் மெடிசன்ஸில் கொண்டு போய் நம்ம அந்த பைட்டோகெமிக்கல்ஸை வச்சு புதிய புதிய மருந்துகளை எல்லாம், புதிய புதிய மருத்துவ முறைகளை எல்லாம் நாம் கண்டுபிடித்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆராய்ச்சிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் நம்ம நிறைய மெடிசனல் பிளான்ஸ் நம்ம சொல்லலாம். சர்வகந்தா, ராவவியா, சர்வண்டேனான்னு சொல்லுவாங்க. இதோடைய ஆராய்ச்சி வந்து எப்போ ஆரம்பிச்சதுன்னு பார்த்தோம்னா 1931 இந்த ஆராய்ச்சி வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1952 இதோடைய வேலை நாட்டு ஃபாரின் கண்ட்ரீஸில் இதோடைய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி நமக்கு அது மருத்துவ முறைக்கு பயன்பாடாக வந்தது. அதே மாதிரி 17th செஞ்சுரியில் சவுத் அமெரிக்காவில் வந்து ஒரு பகுதியில் ஒரு கிறிஸ்டியன்ஸ் கம்யூனிட்டியை சார்ந்தவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பட்டையை எடுத்து அதை கசாயம் செய்து மருந்தாக உட்கொண்டு வந்தார்கள். எப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு ஃபீவர் வருகின்ற பொழுதெல்லாம் அது கடைசியில் பார்க்கின்ற பொழுது அதுதான் சின்கோனா என்கின்ற அந்த பார்க். ஸோ அதற்கு பிறகு அந்த சின்கோனா குனைன் மருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. மலேரியாவுக்கு அது ஒரு சிறந்த மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வந்தது. அதே போல சவுத் அமெரிக்காவில் பெரு என்கின்ற ஒரு இடத்துல என்னன்னா, அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் ஒரு இலையை பறித்து ஒன்று சாப்பிடுவாங்க. எதுக்குன்னு சொன்னால், அவங்களுக்கு எப்பொழுதெல்லாம் பாடியில் பெயின் வருதோ, எப்போதெல்லாம் வந்து ஜாயிண்ட் பெயின் இந்த மாதிரி வரும்போது பாடி பெயின், அந்த பெயினுக்காக அந்த இலையை சாப்பிட்டு கடைசியில் அதை ஆராய்ச்சியாளர்கள் பார்க்கின்ற பொழுது அது கொக்கைன் என்ற தாவரத்துடைய இலைகள். நாளடைவில் 1860 பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் அப்போ முன்னாடி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. ஸோ 1860 அதனுடைய கொக்கைன்லேருந்து தான் நமக்கு பெயின் கில்லர் வந்தது. இன்றைக்கி வந்து கூட மாடர்ன் மெடிசன்ஸில் வந்து நிறைய பெயின் கில்லர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சியின் மூலமாக வந்தது. இங்கிலாண்டில் வந்து 1785 வில்லியம் விதரி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். He has done some research. இதில் இந்த
மாடர்ன் மெடிசன்ஸில் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணார். அதன் மூலமாக நிறைய ஃபைட்டோ கெமிக்கல்ஸில் இருக்கக்கூடிய இதெல்லாம் எடுத்து நம்ம இப்போ மாடர்ன் மெடிசன்ஸில் கொண்டு வந்தாங்க. சைனாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட் எபிட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எபிட்ரின்லேருந்து தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஆஸ்துமாவுக்கு வந்து ஒரு மெடிசன்ஸ் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இது மாதிரி 5000 வருஷங்களுக்கு முன்னால் கூட அந்த சைனாவில் அந்த கிங்கு தான் அதை யூஸ் பண்ணியிருந்தார், சென் நுங்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து அதுக்கு பிறகு அந்த ரிசர்ச்சில் தான் நமக்கு வந்து ஆஸ்துமாவுக்கு எபிட்ரின் மெடிசன்ஸ் கிடைத்தது. இது மாதிரி நிறைய ரிசர்ச் நம்ம வந்து கோட் பண்ணிகிட்டே போகலாம். பிரிட்டனில் வந்து 1937 அதுவும் அது வந்து ஒரு மரத்தினுடைய பார்ட்டை வந்து எடுத்து கஷாயம் செய்து அதை வந்து அவங்க சாப்பிட்டு இருந்தாங்க. அது ஃபீவருக்கு அது கடைசியில் பார்க்கும்போது அது வில்லோ மரத்தினுடைய பார்ட். ஸோ அதிலிருந்து 1937 நமக்கு அந்த சாலிசிலேட்னு சொல்லக்கூடிய அந்த சால்ட்டெல்லாம் வந்து கண்டுபிடித்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பல ஆயிரங்களுக்கு முன்பாகவே செயல்படுத்தப்பட்டு வந்தது. அதே மாதிரி ஜப்பானில் டயஸ்கோரியாங்கிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்கும், வள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதோடைய இது பார்த்தீங்கன்னா டயோஜனின் இருக்கக்கூடிய அந்த பொருள் வந்து கருத்தடைக்காக மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வந்தது. ஸோ நாளடைவில் ரிசர்ச் பண்ணி இன்னைக்கு நாம் அதுலேருந்து நிறைய மெடிசன்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் இந்த பழைய முன்னோர்கள் பயன்படுத்தி வந்தது. இன்றைய தினம் நாம் நிறைய சயின்டிஃபிக் டெக்னாலஜி மூலமாக சிறப்பாக கொண்டு போயிட்டு இருக்கிறோம். டாக்டர் அப்துல் கலாம் கூட ஒரு கருத்தரங்கத்தில் அவங்ககிட்ட கேட்டாங்க, நீங்கள் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காரு, ஒரு ஏரோநாட்டிக்கல் ரிசர்ச்சு, அணு விஞ்ஞானி, ஒரு ராக்கெட் சயின்ஸு, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட நீங்கள் செஞ்ச ஒரு பெரிய ரிசர்ச்லேயே உங்களுக்கு ஒரு சிறந்த ரிசர்ச்சாக நீங்கள் எதை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. அவர் சொன்னார், அவருடைய ஆராய்ச்சியில் வந்து இந்த செயற்கை கால் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து எடை குறைந்த ஒரு மெட்டலில் இந்த செயற்கை கால் பண்ணி கொடுத்த அந்த ஒரு ரிசர்ச்சை தான் வந்து எனக்கு அவர் பிடித்த ரிசர்ச்சாக சொல்லுவார். ஸோ அது மாதிரி இந்த ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் மூலமாக மக்களுக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு மெடிசன்ஸ், சிறந்த ஒரு சிகிச்சை வந்து நமக்கு கிடைச்சதுன்னா மெடிக்கல் ஓரியன்டாக அதுதான் ஒரு சிறந்த ஒரு என்ன சொல்லலாம் ஒரு ரிசர்ச்சாக நான் கருதுகிறேன். அந்த ரிசர்ச் அண்ணா பல்கலைக்கழகத்தின் மூலமாக நடந்தால் அது மிகவும் மகிழ்ச்சியாகவே ஒன்றாகவும் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். சரி, இதற்கப்புறம் ஆயுஷ் மினிஸ்ட்ரியில் நிறைய ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. நாங்கள் என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு இதை உங்களுக்கு கொடுக்குறேன். நேஷனல் மெடிசனல் பிளான் போர்டு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதி இது மாதிரியுடைய ட்ரெடிஷ்னல் சிஸ்டத்துடைய ஆராய்ச்சிகள் நடப்பிட்டு போயிட்டுருக்கு. அது ஒரு பக்கம் இருக்குது. மெடிசனல் பிளான் போர்டில் பார்த்தீங்கன்னா நேஷனல் என்ன சொல்லலாம், தேசிய மூலிகை வாரியம் அப்படின்னு சொல்லலாம் தமிழில். ஸோ நேஷனல் மெடிசன் பிளான் போர்டில் பார்த்தீங்கன்னா கன்சர்வேஷன் ஒரு பக்கம் கன்சர்வேஷன் ப்ரோக்ராம் இருக்குது. கன்சர்வேஷன்னா அழிந்து வரக்கூடிய தாவரங்கள், அழிந்து கொண்டிருக்கின்ற மூலிகைகள், RETன்னு சொல்லுவாங்க, ரேர் என்டேஞ்சர்ட் அண்ட் த்ரெட்டன்ட் மெடிசனல் பிளான்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது நிறைய ஆகிட்டு இருக்கு. வேறு என்ன பல ரீசன்கள்லாம் சொல்லலாம், அதுக்கு நிறைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ அது மூலமாக வரும்போது அந்த கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து அனைத்து வனத்துறைகள் மூலமாக, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மூலமாக நாங்கள் ஃபண்டிங் கொடுத்து அந்த அழிந்துக்கு வரக்கூடிய தாவரங்களை வந்து மெடிசனல் பிளான்ட் டெவலப்மெண்ட் சென்டர் அல்லது ரிசோர்ஸ் அக்மெண்டேஷன் இது மாதிரி நிறைய ப்ரோக்ராம் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதுக்காக தமிழகத்திற்கு வந்து 6 crore கிட்டத்தட்ட 7 crore வந்து லாஸ்ட்டு 10 yearsல நாங்கள் ஃபண்டிங் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் ஹெர்பல் கார்டன் அண்ட் நர்சரி, சாதாரணமாக கல்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஹெர்பல் கார்டன் வேணும், ஒரு கன்சர்வேஷன் பண்ணுறதுக்கெல்லாம் நர்சரிஸ்ன்னு வந்து டெவலப்மெண்ட் பண்ணால் தான் நம்ம கல்டிவேஷனுக்கே போக முடியும். குவாலிட்டி பிளான்டிங் மெட்டீரியல் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதுக்கு வந்து தமிழகத்திற்கு 4 கோடி ரூபாய் கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் இந்த லாஸ்ட் 10 yearsல. அதே மாதிரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஆராய்ச்சி. நீங்கள் ஒரு பிளான்ட் எடுத்து அதில் என்ன கெமிக்கல் இருக்குது, எப்படி அதுலேருந்து என்ன கெமிக்கல் எடுத்து எப்படி மெடிசல் ஓரியண்டாக பண்ணலாம்
அல்லது அதோடைய கேரக்டரைசேஷன் அல்லது ஆன்டிபயோட்டிக்கல் ஆன்டி மைக்ரோபியல் இது மாதிரி எந்தெந்த வகையான ரிசர்ச்லாம் கேன்சர்ஸ் நீங்கள் கூட ஸ்டடி பண்ணலாம். ஸோ தோஸ் ஆர் பிளான்ஸ் டு த கெமிஸ்ட்ரி பேக்ரவுண்ட் ஆர் பாட்னி பேக்ரவுண்ட் அவங்கெல்லாம் வந்து இது மாதிரி ரிசர்ச் ப்ராஜெக்ட்லாம் சப்மிட் பண்ணலாம் அவங்க துறையிலிருந்து. ஸோ அந்த ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு we have given for around 8 crore rupees for last 10 years for Tamil Nadu. So then cultivation of activities. Cultivation பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்கீம் இருந்தது, நேஷனல் ஆயுஷ் மிஷன் அப்படின்ற ஒரு ஸ்கீம். அதில் தான் வந்து மெடிசனல் பிளான்ட் கல்டிவேஷன் போயிருந்தது. பட் அது மெயின்டைன் மானிட்டர் வந்து நாங்கள் தான் பண்ணிட்டு இருந்தோம், மெடிசனல் பிளான்ட் போர்டு தான். ஸோ ஆல் ஓவர் டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு, ஸோ we have given for 11 crore rupees. ஸோ தீஸ் ஆர் ஆல். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் ப்ரோக்ராம், அவேர்னஸ் செமினார், கான்ஃபரன்சஸ்ஸு, ட்ரைனிங் ப்ரோக்ராம். லாஸ்ட்டு அக்டோபர் மாதத்தில் 13-14 ஐ திங்க் 14 தேதியில் வந்து தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு நேஷனல் செமினாருக்காக வந்திருந்தேன். ஸோ அப்போது ப்ரொஃபஸர் டைரக்டர் மணிவண்ணன் சார் இங்கே வந்திருக்காரு. ஸோ he was the coordinator, he was the organizing secretary. அப்போது அந்த விழாவிற்கு தமிழகத்தினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்திருந்தாங்க. ஸோ அப்போ கூட நான் பேசும்போது இது போன்ற இந்த என்ன சொல்கிறது மூலிகை பற்றிய ஆயுர்வேத ஹெர்பல் சிஸ்டத்தை பற்றி, இது மாதிரி பைட்டோகெமிக்கல்ஸை பற்றி, இதை பற்றிய விஷயங்களை எல்லாம் பள்ளிகளிலே வந்து பாடமாக வைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தேன். அதையும் அமைச்சர் ஏற்றுக்கொண்டார். அதே சமயத்தில் இது போன்ற ஒரு விஷயங்கள் எல்லாம் இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடக்கின்ற பொழுது இதெல்லாம் வந்து பள்ளிகளிலே வந்து மூலிகை மருத்துவத்தை பற்றியும் மூலிகை தாவரங்களை பற்றியும் நாம் கண்டிப்பாக வைக்க வேண்டும். அது வந்து ஒரு பெரிய கிரேட் அவேர்னஸாக வரும். அப்போ தான் ஸ்கூல், காலேஜ், அதுக்கப்புறம் நம்ம வரும்போது மாணவர்கள் இப்போ நம்ம எடுத்தோன்னே ஒரு காலேஜுக்கு வந்து முடிச்சு பிஜி முடிச்சு தான் தெரிஞ்சுக்கணுன்றதல்ல. இதெல்லாம் வந்து நம்ம பள்ளி பருவத்திலே நம்ம வந்து இதெல்லாம் தெரிய வேண்டிய ஒன்று. ஸோ அதையும் இப்பொழுதும் இந்த கருத்துக்களை கூட அதை நான் வலியுறுத்தி கூறுகின்றேன். அதே போல் அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமுக்கு தமிழ்நாட்டிற்கு இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி ரூபாய் ஆக பல கோடி ரூபாய் வந்து தமிழகத்திற்கு மூலிகை வளர்ச்சிக்காக நேஷனல் மெடிசனல் பிளான் மூலமாக மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் வழங்கியுள்ளது என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். அடுத்ததாக இறுதியாக அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் விடைபெறுகின்றேன். அவருக்கு இதே மாதிரி ஒரு கருத்தரங்கள் இருக்கும் பொழுது அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறீங்க, நிறைய வந்து திட்டங்களெல்லாம் வந்து மத்திய அரசு மாநில அரசு எல்லாம் செயல்படுத்துகின்றார்கள், அதனுடைய வெற்றியை நீங்கள் எப்படி நிர்ணயிப்பீர்கள் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாங்க. அவர் சொன்னார், எந்த ஒரு திட்டம் அல்லது ஆராய்ச்சி அல்லது இது போன்ற கருத்தரங்கெல்லாம் என்றைக்கு அதனுடைய பலன்கள் வந்து சாதாரண ஒரு மனிதனை சென்று அடைகிறதோ, கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடைக்கோடி மனிதனை போய் சென்று அடைகிறதோ, அன்றைய தினமே அது வெற்றி பெற்றதாக அர்த்தம் அப்படின்னு சொல்லி அழகாக சொன்னார். அந்த வகையில் இன்றைய நடக்கக்கூடிய இந்த கான்ஃபரன்ஸ், இந்த கருத்தரங்கம், இதனுடைய பலன்கள் எல்லாம் சரியானவர்களை சரியான நேரத்தில் சென்றடையும். வருகின்ற நாட்களில் அவர்கள் இந்த கர்த்தனுடைய வெற்றியை பறைசாற்றுவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.